வந்து ஹெல்தி ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ஒருத்தருக்கான அளவு தான் இது எடுத்துருக்கேன் நான். குழந்தைங்களுக்கா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் பேரிச்சம்பழம் 1 மாத்திரை சேர்த்துக்கலாம். இது டெய்லி குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு 2 முறை 3 வாட்டி குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்தியானது இது. அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு டிஃபன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, காலைல டிஃபன் வந்து இட்லி பண்ணிவிட்டு உளுந்த சட்னி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் உளுந்த சட்னி இது. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நூக்கல் சாம்பார் பண்ணிவிட்டு கொஞ்சம் பருப்பு ரசம் வச்சுருக்கேன். பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பாவக்காய் கசப்பு இல்லாத பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாது வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் எண்ணெயில் வதக்கிட்டு காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற காரம் சேர்த்துட்டு இறக்கும் போது ஒரு கொட்டை புளி ஊற்றிட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கணும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.